கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறில் இருக்கிறோம். லத்தாரே சண்டே என்று சொல்வார்கள். அதாவது தவக்காலத்தில் வருகிற ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய உயிர்ப்பு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. உயிர்ப்பு பெருவிழா மிக நெருக்கமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தமும். இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இருளிலிருந்து ஒளிக்கு அவர் இட்டுச் செல்கிறதை பார்க்கிறோம். ஆக இது ஒளிமயமான ஒரு நாளாக இது கருதப்படுகிறது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஊதா நிற ஆயத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு ரோஸ் நிற ஆயத்தங்களாக மாறுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த நற்செய்தியில நம்ம பார்க்கிறது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருடர் ஒருவரை, கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு அவர் மாண்பையும், மகத்துவத்தையும் திரும்பத் தருகிறார். நீங்க என்ன கொஞ்சம் கூர்மையா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கண் பார்வை இல்லாத ஒருவரை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே கூட இருக்கிற சீடர்களே என்ன கேட்குறாங்கன்னா, "இவருக்கு ஏன் கண் பார்வை இல்லாம போச்சு? ஒருவேளை இவங்க அப்பா, அம்மா செஞ்ச தப்பா? யாரோ முன்னோர்கள் செய்த பாவமா? அந்த பாவத்தினுடைய விளைவா இப்படி இருக்காரா? இல்ல இவரே செய்த பாவத்தினால இப்படி இருக்காரா?" அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, உடனடியாக நாம் அவர்களை தீர்ப்பிடக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ம பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா ஆண்டவர் வெளிப்படுத்துறார். மனிதர்கள் வெளிப்படையான ஒரு சில விஷயங்கள பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிருவாங்க. உடனடியா தீர்ப்பிட்டுருவாங்க. இதைத்தான் இன்றைக்கு சீடர்களும் அந்த மக்களும் செய்றாங்க. இவன் ஒரு பாவியா இருப்பானோ? ஒருவேளை இவங்களோட முன்னோர்கள் பாவிகளாக இருப்பார்களோ? அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய நிலைமைய வச்சு அவனையோ, அவனுடைய முன்னோர்களையோ தீர்ப்பிடுறாங்க. பிரியமான என் சகோதர சகோதரி, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வெளித்தோற்றத்தையோ, இந்த வெளியரங்கமான காரியங்களை பார்த்து தீர்ப்பிடுகிறவர் அல்ல. இத மிக தெளிவாக தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கிற அந்த நிகழ்வுல பார்க்கிறோம். தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், மனிதனோ வெளியடங்கங்களையும், வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்கிறான். ஆனால் நானோ உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது முதலாவது. 2வது நம்ம பார்க்கிறோம், அவர் வெளியரங்கமான காரியங்கள் இல்லாமல் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் இதயத்தை பார்க்கிறார். அந்த இதயத்தில் இருக்கிற எண்ணங்களையும், ஆர்வங்களையும் பார்க்கிறார். அப்ப இந்த குருடருக்கு, இந்த கண் பார்வை இல்லாதவருக்கு ஆண்டவர் மேல இருந்த ஆவலை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். மத்தவங்களும் அவனுடைய பிரச்சனையை தான் பார்த்தாங்களே தவிர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய இதயத்தில் இருக்கிற ஆவலையும், அவனுடைய ஏக்கத்தையும் பார்க்கிறாரு. அந்த ஏக்கத்துக்கு பதில் கொடுக்கிறவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இருளான பள்ளத்தாக்கு நிகழ்வுகள்லாம் வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை தீர்ப்பிடலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், ஏன் உங்கள் குடும்பத்தினரே, உங்கள் ரொம்ப நெருங்கினவங்களே உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு உங்களுடைய இதயம் தெளிவாய் தெரியும். அவர் உங்களை லேசில தீர்ப்பிடுறவர் இல்ல. உங்கள் இதயத்தை அறிந்து, உங்கள் இதயத்தினுடைய ஏக்கங்களை அறிந்தவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக நாம் பார்க்கிறோம், யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள ஆண்டவர் செஞ்சிடுறார். பாருங்களேன், எல்லாரும் வந்து அவன் ஒரு பார்வையற்றவன், ஒரு குருடன், என்ன தப்பு பண்ணியிருக்கான், பாவம் பண்ணியிருக்கான்னு இதுதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஆண்டவர் இயேசு நல்லா கூர்ந்து கவனிச்சு அவனுடைய இதயத்தில் இருக்கிற நம்பிக்கையை பார்த்து, அவனை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறார். அவன் இழந்த மாண்பையும், அவன் இழந்த மரியாதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண் பார்வை இல்லாதது வந்து அந்த காலத்துல, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த விஷயத்துல நம்ப. ஆனா அந்த காலத்துல கண் பார்வை இல்லாதவன சபிக்கப்பட்டவன்னு அர்த்தம். ஏன் கண் பார்வை இல்ல? ஏன்னா ஆண்டவர் சபிச்சுட்டாரு. ஏன் சபிச்சுட்டாரு? ஏன்னா நீ பாவம் செஞ்சிருக்க. அப்படிதான் அவங்க கணக்கு போடுவாங்க. யோபினுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். யோபு வந்து மிகுந்த துன்பங்களையும், துயரங்கள் வழியாக அவர் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, அவருடைய நண்பர்கள் தான் உட்கார்ந்து அவர திட்டுவாங்க. "நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப. நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்ப. அதனால தான் ஆண்டவர் இப்படிலாம் செய்றாரு" அப்படின்லாம் பேசுவாங்க. பிரியமான என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஆண்டவர் முகத்தையோ, வெளி அடையாளங்களை பார்க்கிறவர் இல்ல, இதயத்தை பார்க்கிறார். நம் இதயத்தில் இருக்கிற ஆவல்களை தீர்க்கிறவராக இருக்கிறார். யாரும் எதிர்பாராத பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற கடவுளாக இருக்கிறார். 2வது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருட்டில் இருந்த இந்த சகோதரனுக்கு கண் பார்வை தருகிறார். அவர் அவருடைய கண்களை திறந்து தருகிறார். அப்ப முதலாவது அதுல பார்க்கிறோம்,
இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல ஒளியே கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நானே உலகின் ஒளி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் வந்த பொழுது இந்த உலகத்துக்கு ஒளி வந்தது என்று யோவான் நற்செய்தி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் ஒளி. அப்போ அந்த பிறவியிலே கண் பார்வையற்றவர் இல்லாட்டி கண் பார்வையற்ற அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவருடைய கண்களுக்கு ஒளி கிடைக்குது. இன்னைக்கு நம்மலாம் பார்க்குறோம், நம்ம நினைக்கிறோம் நல்லதானே எல்லாம் தெரியுது, கண்களுக்கு எல்லாம் தெளிவாக தானே தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, ஆன்மீக கண்கள்னு ஒன்று உண்டு, ஆவிக்குரிய கண்கள்னு ஒன்று உண்டு. இந்த உலகத்தை, அதாவது யதார்த்தமாக நாம் பார்க்கிற இந்த உலகத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்கிற அந்த கண்கள்லாம் நமக்கு திறக்க விடணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடியாது. இன்னும் சொல்ல போனால் கண்களுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நம்ம கண்களுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய தடவை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி தான் கிடக்கும், பார்த்தா இங்கிட்ட அங்கிட்டு தேடிட்டு கிடப்போம். விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது, நம் கண்களுக்கு ஒளி கொடுக்கிற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே ஒளி. நானே வழியும் ஒளியும் வாழ்வும் என்று சொன்னவர் அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். நம்பர் 1. 2வது, அந்த ஒளியினால நம்ம நிரம்பணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். எதுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும்? நம்பிக்கையின் வழி கீழ்ப்படிதல் வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கூட, அந்த கண் பார்வையற்றவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சேரை குலைத்து அந்த சேற்றை கண்களில் பூசி நீங்க போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவுங்க அப்படிங்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் சேத்தை குழப்பி கண்ணுலலாம் தடவினா நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் பாருங்க, அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே கடைப்பிடிக்கிறான். இவர் சேத்தை எடுத்து கண்ணில் தேய்க்கிறாரு, அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. அந்த பிறவிக்கூட அதை பற்றிலாம் கேட்கவே இல்லை. ஏன் அவருக்கு தெரியாதா? அந்த உணர்ச்சி இருக்காதா? இது என்ன சேருது, இது என்ன அருவருப்பானது அப்படின்னு அவர் தோணியிருக்காது. இல்லை, அவர் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறார். அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருளில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ஒளி கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒளியை கொடுக்கணும்னா அவரால் அதை கொடுக்க முடியுன்றது நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வேணும். நம்பிக்கையின் வழியாக இருக்கிற கீழ்ப்படிதல் உங்களுக்கு எனக்கு வேணும். அவர் என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படுகிறதுக்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கணும். 3வதாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான இருள்களிலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நான் நிறைய பேரை நம்ம ஊரில் சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாகவே தெரியும், இயேசு கிறிஸ்து மேலே பாசம் இருக்கிறவங்க, இயேசுவோடு இணைந்து இருக்கிறவங்க, டெய்லி பைபிள் படிக்கிறவங்க, ஆண்டவருடைய ஒளியினால் வழி நடத்தப்படுறவங்களுக்கும் ஆண்டவர் கூட கனெக்ஷன் இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெளிவே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இவங்க ஆண்டவருடைய சித்தம் இதுதான்றது ஆண்டவருடைய சித்தத்தில் தெளிவாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து, ஃபாதர் நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், என்னமோ நம்ம ஜோசி சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யார் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவர்தான் உலகத்தின் மெய்யான ஒளி என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருகிற கடவுளாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒரு சிலருக்கு இருள்லேருந்து வெளியில் வரணும்னு மனசே இல்லை. ஏன் மனசு இல்லை? ஏன்னா இருளில் தான் என்ன வேணால் செஞ்சுக்கலாம், யாருக்கு ஒன்றும் தெரியாது. இருட்டில் நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த இருட்டு என்ன பண்ணிடும்னா அந்த தப்பை மறைச்சிடும். அதனால நிறைய பேர் இருட்டிலே இருந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஒரு சில ஹோட்டல் விடுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, தப்பான காரியங்கள் நடக்கிற விடுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு மாதிரி டிம் லைட்டிங்கில் தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். ஏன்? அந்த இருட்டில் தான் யார் தப்பு பண்ணாலும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இருட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். இருளில் இருக்கிறது அப்படி இருளில் இருந்துடாது, மறைஞ்சு இருந்துடாது. இருளில் நடக்கிற காரியங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். ஆண்டவர் அதை கொண்டு வருவார். நீங்க இருளில் இருக்க விரும்புறீங்களா, ஒளிக்கு வர விரும்புறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியை கொண்டு வருவார். மறைந்திருக்கிற எதையும் அவர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். நீங்க ஒளிக்கு வர தயாரா இருக்கிறீங்களா? இருளை விரும்புகிறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை ஒளியை விரும்புகிறவர்களா இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். ஆக முதலாவது நாம் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரை போல புறத்தை அல்ல அகத்தை பார்க்கிறார். 2வது நாங்கள் பார்த்தோம், அவரே நமக்கு ஒளி கொடுக்கிற உண்மை ஒளியாக இருக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண் பார்வை மட்டும் கொடுக்கல, அவர் இறை நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகிறார். முதலாவது பார்க்கிறோம், யாரால நம்ப முடியும்? யாரால நம்ப முடியும்னா, எவருக்கு தாழ்ச்சி இருக்கிறதோ அவரால் தான் உண்மையில நம்ப முடியும். பாருங்களேன், அந்த சேத்தை குழப்பி ஆண்டவர் கண்களில் தேக்கும் போது கூட அவர் ஏன் கேள்வி கேட்கலன்னா, அவர் நம்புறார். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வாரு அப்படின்றத அவர் நம்புறார். அதனால தாழ்ச்சியோட அதை ஏற்றுக்கொள்றார். இதுவே தாழ்ச்சி இல்லாமல் இருந்துச்சுங்க, ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, நீங்க அப்படி குத்துருவீங்களா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. பைபிள்ல தெளிவா இருக்குதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினாங்களோ அவர் உயர்த்தினாரு, யாரெல்லாம் கொஞ்சம் திமிர் காட்டினாங்களோ அவரை உள்ளபடியே அமுச்சு விட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பரிசேயனும் அந்த வரித்தண்டு போவனும் ஆலயத்துக்கு வரும் பொழுது, பரிசேயன் நான் இப்படியாகும் அப்படியாகும் தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தான். வரித்தண்டு போவன், ஆண்டவரே நான் பாவி, என் மேல் மனம் இறங்கும்னு சொன்னான். திரும்பி போகும்போது அந்த வரித்தண்டு போவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக பரிசுத்தவானாக திரும்பினான். ஆனா அந்த பரிசேயன் வந்தபடியே திரும்பி போனான். எங்க தாழ்ச்சி இருக்குதோ அங்கதான் ஆண்டவருடைய புதுமை இருக்க முடியும். எங்க தாழ்ச்சி இருக்குதோ அங்கதான் விசுவாசம் மலர முடியும். தாழ்ச்சி இல்லாத இடத்துல, திமிர் இருக்கிற இடத்துல, அகங்காரம் இருக்கிற இடத்துல விசுவாசத்தினால, இறைநம்பிக்கையினால வளர்ச்சி பெற முடியாது. இது முதலாவது. அடுத்ததாக பார்க்கிறோம், இந்த அகங்காரம் இருக்குல்ல, நமக்கு இருக்கிற திமிரு, அகங்காரம், அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ற அகங்காரம் இருக்குல்ல, இதுவே ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் பைண்ட்னஸ், அதாவது ஆவிக்குரிய ஒரு குருட்டுத்தன்மையை கொண்டு வந்துடும். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். நல்லது எதுன்னு தெரிஞ்சாலும் அந்த நல்லதுக்கு சாதகமான எதுவும் நம்ம கண்ணுக்கு படாது. அதான் பவுல் அடிகளார் எழுதுவாரு, ஆவிக்குரிய காரியங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றவங்களால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு எழுதுறாரு. ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் டிசைன்ட் ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு எழுதுவார். அப்போ உலக பிரகாரமான கண்கள் திறந்திருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் மூடி கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் இன்றைய இந்த வாசகம் நமக்கு தெளிவாய் குறிப்பிடுகிறது. யாரெல்லாம் அகங்காரம் பிடித்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் திமிர் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்களால இந்த ஆவிக்குரிய கண்கள் திறப்பதை உணரவே முடியாது. ஏன்னா அதுக்கு தாழ்ச்சி வேணும். தாழ்ச்சி இல்லாத இடத்துல ஆண்டவருடைய கிருபை செயல்படாது. அதனால கொஞ்சம் யோசிங்க சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட போகும்போது நம்ம தாழ்ச்சியோட போறோமா, இல்லை பெருமையா திமிரா போறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பார்வையற்றவர் பார்வை பெற்ற பிறகு ஆண்டவர்கிட்ட வந்து விசுவாச அறிக்கை செய்யும்போது பார்க்குறோம், அவர் ஆண்டவரை வணங்கினார், அவர் ஆராதித்தார், ஹி வர்ஷிப்ட் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, அவர் இருளிலிருந்து ஒளிக்கு வந்தது மட்டுமல்ல, அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு வருகிறார். ஒருவேளை நம்பிக்கை இருந்திருந்தா கூட நம்பிக்கையினுடைய உச்சத்துக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இயேசு கண்ணுக்கு தெரிகிறாரு, இவனுக்கு தெரியாம இருந்தாரு. ஆனா இப்ப இவனுக்கு இயேசுக்குள்ள கடவுள் தெரிகிறார், அது மற்றவனுக்கு இன்னும் கடவுள்னு தெரியல. பாருங்க, அப்போ உலக கண்களையும் ஆண்டவர் திறந்து கொடுத்தார், ஆவிக்குரிய கண்களையும் ஆண்டவர் திறந்து கொடுத்தார். பிரியமான என் நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எந்த இருட்டில் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த விதமான ஒரு வேதனையும் சோதனையும் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். அவரால் மாற்ற முடியும், உங்களை மாற்ற முடியும், என்னை மாற்ற முடியும், நம்மளுடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்மளுடைய இருள்மயமாக இருக்கிற உலகத்தில் அவரே ஒளியாக அவரால் வர முடியும். இதைத்தான் இந்த செய்தி நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்தெந்த இடத்துலலாம் இருட்டாக இருக்குது, எந்தெந்த இடத்துல நம்ம இருட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுறோம், எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம ஆண்டவருக்கு இன்னும் அனுமதி கொடுக்காம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அனுமதிங்க, தாழ்ச்சியோட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் எது செய்தாலும் நமக்கு நன்மைக்கு தான் செய்கிறார் என்பதை நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இருளான வாழ்க்கையை ஒளிமயமாக அவர் மாற்றுவார். பழைய பாட்டு ஒன்றிருக்கல, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது. ஆமாம், கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த எதிர்காலம், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்வு ஒளிமயமான வாழ்வு. அந்த ஒளியினால் நீங்கள் நிரம்ப தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா இருள்களிலிருந்து நீங்கள் வெளியே வரும். ஒளியின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் ஐக்கியமாகி அவரோடு ஒன்று இணைந்திருக்கவும் உங்களை வாழ்த்துக்கிறேன். God bless you.
ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.